நம்புற மாதிரியே நடிக்கிறதெல்லாம் வேற லெவலுங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் ஓடி ஒழிஞ்ச ஆளுந்தாள். கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்ல. ஒரு அடிப்படை தலைமைக்கான தகுதியற்ற நீங்கள்லாம் அப்படியே வசனம் பேசுறீங்க, கெத்து காட்டுறீங்க. அனிதா வீட்டுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனையா? இதே அஜித்குமார் வீட்டுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனையா? கள்ளச்சாராயத்துல செத்து போனவங்க வீட்டுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனையா? ஒரு இடத்துல கூட குற்ற உணர்வு இல்ல விஜய். அவனெல்லாம் பார்த்தா முழங்கணக்குல காதுல பூ சுத்தி திற மாதிரி இருக்கான். கேடு கட்டவங்க. அரசியல்ல நீங்கள் அபாயகரமானவர்கள். வணக்கம் தோழர்களே. ஒரு 3 நாள் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்த விஜய் ஒரு வழியா தெம்பாகி ஒரு 3 நிமிஷம் வீடியோவை வெளியிட்டு, அந்த 3 நிமிஷம் வீடியோவில் அவர் அடிச்ச பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, அவர் நடிச்ச நடிப்பு இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. நம்புற மாதிரியே நடிக்கிறதெல்லாம் வேற லெவலுங்க. இன்னைக்கு தற்கொலை கழகத்தினுடைய ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா நம்பியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாரு, சிஎம் சார் நீங்க பழிவாங்க நினைச்சா என்ன பழிவாங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு அப்படி மனசுக்குள்ள இருந்து பொங்கி இருந்தாரு. என்னத்தை கிழிச்சாருன்னு பாத்துருவோம். எனக்கு தெரிந்துங்க, தமிழ்நாட்டுல நான் தலைவன் சொல்லிக்கிட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் ஓடி ஒழிஞ்ச ஆளுந்தாள் தாங்க. ஓடி ஒழிஞ்சிட்டாப்ல. ஏங்க, அடுத்த 2வது மணி நேரம் சென்னையில இருக்காருங்க. உன் கண்ணு முன்னாடி மக்கள் செத்து இருக்கிறாங்க. உங்க கண்ணு முன்னாடி மக்கள் கதறி கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறாங்க. உன் கட்சிக்காரன் ஒரு தண்ணி பாட்டில் கூட கொடுக்காம அவங்களை கதற விட்டுருக்கான். உங்களுடைய அஜாக்கிரதையால, பொறுப்பற்ற தன்மையால இவ்வளவு மக்கள் செத்து இருக்கிறாங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஓடி ஒளிஞ்சாலுங்க அந்த விஜய். பின்னங்கால் படரில் அடிக்க ஓடினாரு. சரி, நீ போன போற வழியில உனக்கு தகவல் வந்துட்டே இருந்திருக்கும்ல, அந்த இடத்துல நிறுத்தி ஒரு வீடியோ, ஒரு 2 நிமிஷம் வீடியோ, ஏன் 1 நிமிஷம் வீடியோ. இவ்வளவு பெரிய விபத்து நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இதை நம்ம சரி பண்ணணும். விபத்துல இறந்து போனவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், என்னுடைய அஞ்சலி. நாம எல்லாம் சேர்ந்து இதை சரி பண்ணுவோம். நான் உங்களோட நிக்கிறேன், வருத்தப்படாதீங்க. நான் வந்தா இன்னும் மக்கள் கூடி பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்புறேன், அவங்க உங்க கூட நிப்பாங்க. போட்டு போ. இந்த நடிப்பை விட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் தூக்கலா இருக்கும். 2 கண்ணீரை விட்டு வேற லெவல் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? ஏங்க, பத்திரிகையாளர்கள் அங்க நின்றுட்டு கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க, 38 பேர் இறந்துருக்காங்க. ஏன்னா சாயந்தரமே இறந்துட்டாங்க. நீங்க அவரு இதுக்கு போகும்போதே 35 பேருக்கு மேல செத்துட்டாங்க. அப்ப கேக்குறாங்க, 30க்கும் மேற்பட்டவர் செத்துட்டாங்க, பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா பதில் சொல்ற இடத்துல நீ இருக்க. ஆனா பின்னாடி வந்த பவுன்சரு டப்புன்னு அப்படி தட்டி விட்டு போறாரு. இந்த ஆள் அப்படியே கெத்தா நடந்து போறான். உனக்கு கூச்சமா இல்ல, வெக்கமா இல்ல, கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்ல. சரி, அப்பதான் குற்ற உணர்வு இல்ல, 2 நாளா யோசிச்சிருக்க மாட்டேன். இந்த பாடா போய் உன்னை பார்க்க வந்து செத்து போன குடும்பங்களுடைய கண்ணீர் கதைகளை எத்தனை வீடியோக்கள் இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல. அதுல 1-2 பார்த்தாவது நீ திருந்திருக்க வேணாம். பொறுப்பேற்கணுங்க. ஒரு தலைமைனா தவிக்க விட்டுட்டு ஓடுறவன் தலைவனே கிடையாது. பொறுப்பேற்கணும். எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எனக்கே எதுனாலும் வரட்டும், நான் நின்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவன் தாங்க தலைவன். தெரிச்சு ஓடுறவன், தவிக்க விட்டுட்டு ஓடுறவன் தலைவனே கிடையாது. தலைவனுக்காக தகுதியே கிடையாத ஒருத்தர். அதுதான் விஜய். சரிங்க, அண்ணே ரொம்ப அப்படியே சத்தம் அவருக்கே கேட்காது. அவர் பேசுற சத்தம் அவருக்கே கேட்காது. அப்படி ஒரு வாய்ஸ்ல நடக்க கூடாது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அடேப்பா, நடக்க கூடாது நடந்துச்சு. நீ மனுஷன் கூட வச்சுக்கலாம். அப்புறம் நீ ஒரு கட்சிக்கு தலைவன் எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் சும்மாவா? சும்மா உள்நாய்க்கா? தலைவன்னா பிரச்சனை எதிர்கொள்ள தலைவன். நீ தான் தெரிச்சு ஓடுனியே. 3 நாள் கதவை திறக்காம வீட்டுக்குள்ள குப்புறக்கல்ல படுத்திருந்த. அப்புறம் எப்படிங்க? நானும் மனுஷன் தானே. இப்பதாங்க உனக்கு பேச வேண்டியிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தம்பி அஜித்குமார் அடிச்சே கொண்டாங்கல்ல போலீஸ்காரனுங்க, நம்ம எல்லாம் கடுமையா எதிர்த்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இடத்துல போராட்டம் நடத்தி தான் இத வெளிச்சத்துக்கே கொண்டு வந்தாங்க. இது வரலாறு. அன்னைக்கு உண்மையிலே முதலமைச்சர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு, ஒரு பையன் குற்றச்சாட்டுல அடிச்சே கொல்லப்பட்டானேன்றக்காக அந்த மகனை இழந்த அம்மாவுக்கு ஒரு போனை போட்டு, அம்மா நடக்கக்கூடாது நடந்து போச்சு, சாரிமா அப்படின்னாரு. அதுல உண்மையான வருத்தம் இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கக்கூடாது, ஏன்னா நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது இது மாதிரி இறந்துக்கெல்லாம் போராடி இருக்கோம், நம்ம ஆட்சியில் நடக்கக்கூடாது அப்படின்னு கூட அவர் வருத்தப்பட்டிருக்கலாம். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், அரசியல் கூட பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா வரலாற்றே இல்லாம ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய தலைவி கிட்ட பேசி
வருத்தம் தெரிவிக்கிறது, மன்னிப்பு கேட்கறது சாதாரண விஷயம் இல்ல. அதை செஞ்சாரு. உடனே இவர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு பேசும்போது என்ன சொன்னாரு, இவருக்கு தெரிஞ்சது என்ன, முதலமைச்சருக்கு நடந்தது நடந்து போச்சுமா, சாரிமா, அதுதான் தெரியும். பாருங்க, மேக்ஸிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நடந்தது நடந்து போச்சு, நானும் மனுஷன் தானே. பாருங்க, நடக்க கூடாதது நடந்துருச்சு. பாத்தீங்கல்ல, என்னையா உனக்கு வந்தா ரத்தம், ஊருக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஒரு அடிப்படை தலைமைக்கான தகுதியற்ற நீங்கெல்லாம் அப்படியே வசனம் பேசுறீங்க, கெத்து காட்டுறீங்க. ஏயா போய் மக்களை சந்திக்கல? மக்கள் கேட்பாங்கல்ல, உன்னை பார்க்க வந்தவங்க செத்து போனாங்கயா, உன் ரசிகர்கள் இப்ப கூட எங்க அண்ணன் சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க. அந்த அளவுக்கு மேல அன்பு இருக்கு. பொதுமக்கள் தான் போட்டு புடைச்சு எடுக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா குழந்தைகளை இழந்தவர்கள், வீட்டுல ஒருத்தரை இழந்தவங்க போய் தொலைறான் அப்படின்னு விடுங்க அப்படின்ட்டு போறாங்க. எங்க அண்ணன்றாங்க. ஒண்ணலாம் நீ என்ன பண்ணிருக்கணும், மக்களை சந்திச்சிருக்கணுமா இல்லையா? அதுக்கு இவர் சொல்றாரு, நான் பர்மிஷன் கேட்டேன், பர்மிஷன் கொடுக்கல. அனிதா வீட்டுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனையா? இதே அஜித்குமார் வீட்டுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனையா? கள்ளச்சாராயத்துல செத்து போனவங்க வீட்டுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனையா? இல்ல, எல்லார் வீட்டுக்கும் பர்மிஷன் வாங்காம தானே போனேன். ஆனா இதுக்கு மட்டும் என்ன பர்மிஷன் கேட்டேன், கொடுக்கல. அப்ப நான் ஒரு தவற கட்டமைக்கிறேன், ஒரு பொய்ய கட்டமைக்கிறேன், அந்த பொய்ய மேலும் மேலும் வலு சேர்க்கிறேன். அதான இதுக்கு அர்த்தம். நான் திமுக அரசு மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன், அந்த குற்றச்சாட்டை வலு சேர்க்கணும்னா என்ன செய்யணும், அவங்க என்னை பார்க்க விடலன்னு சொல்லிடணும். இவனுங்களுக்கு தான் ஆராயிர அறிவோ புரிந்து கொள்ளுகிற திறனோ அரசியல் தெரியாதுல்ல. அப்ப நம்ம எது சொன்னாலும் எதை வாந்தி எடுத்தாலும் அவங்க நக்கிட்டு பேசுவானுங்கல்ல. அது புரிஞ்சிருச்சு விஜய்க்கு. லைட் அமர்த்தி போடுறவன் தலைவனே கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு விசாரிச்சான்ல, அப்ப இவகிட்ட எதை வேணாலும் சொல்லலாம், அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அண்ணன் சொல்றாரு, நான் கேட்டேன் பர்மிஷன் கொடுக்கல. ஏன் ஊரெல்லாம் சுத்தும் போது பர்மிஷன் கேட்கல, இதுக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்ட சொல்லு? யார ஏமாத்த நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்க? அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட போட்டாரு. 5 மாவட்டங்களை நான் பிரச்சாரம் பண்ணிருக்கேன், எதுவுமே நடக்கல. ஆனா இங்க மட்டும் எப்படி நடந்துச்சு? இந்த 3 நிமிஷம் காணொளிலங்க ஒரு இடத்துல கூட குற்ற உணர்வு இல்ல விஜய்க்கு, ஒரு இடத்துல கூட வருத்தம் இல்லை விஜய்க்கு, ஒரு இடத்துல கூட நேர்மை இல்லை விஜய்க்கு, ஒரு இடத்துல கூட மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற ஆதங்கம் இல்லை விஜய்க்கு, ஒரு இடத்துல கூட பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை புரிஞ்சுக்கவே இல்லைன்றதா அதுல தெரியுது. சுத்தமா நாடகமா இருந்துச்சு. ஏங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த மக்கள் பக்கத்துல மிக்கல, 3 நாள் போய் மல்லாக்கப்படுத்திருக்கோம். கொஞ்சமாவது நேர்மையா பேச வேணாம், அறத்தோட பேச வேணாம். 5 மாவட்டத்துல எதுவுமே நடக்கலையா? இந்த மாவட்டத்துல நடந்துச்சான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். 5 மாவட்டத்துல எதுவுமே நடக்கலையா? முதல் மாநாடு நடத்துனீங்களே, அது விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. 5 பேர் செத்து போனாங்க. ஒரு அறிக்கை கிடையாது, ஒரு அஞ்சலி கிடையாது, ஒரு வருத்தம் கிடையாது. போட்டு வருத்த பிறகுதான் வருத்தமே தெரிவிக்கிறாரு. தெரியுதுங்களா? அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல தான் 440 பேரு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. இது நான் சொல்லல, புஷி ஆனந்த் கூட பேசி ஒரு பத்திரிகையாளர் வெளியே வந்து இத பேசியிருக்காரு, ஆடியோ வீடியோ இருக்கு. அப்ப 440 பேர் முதல் மாநாட்டுல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த கும்பலா அதை கமுக்கமா வச்சு அங்கங்க இது பண்ணிட்டு நல்லவேளை சாமி காப்பாத்திருச்சுப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்காங்க. இது முதல் மாநாடு. 2வது மாநாட்டுல என்ன நடந்துச்சு? 3 பேர் செத்து போனாங்க. நிறைய பேர் குடிக்க தண்ணி இல்லாம டாய்லெட்ல தண்ணியை பிடிச்சு கொடுத்தாங்க. சாப்பாடுக்கு தண்ணி இல்ல, கரும் ஜூஸ் போடுறவங்க கிட்ட காசு கல்லா கட்டினீங்க. நீங்களா யோகியனுங்களா? அசிங்கமல்ல. 2வது மாநாட்டுல 3 பேர் செத்துட்டாங்க, நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க. அவங்கள காப்பாத்துறத அங்க வச்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் அனுப்பி காப்பாத்த ட்ரை பண்ணாங்க. மிச்சாளுங்க. மரக்கடைக்கு போனாரு நடுராத்திரி, அந்த மரக்கடையில 60க்கும் மேற்பட்டோர் மயக்கம் போட்டாங்க. நேத்து நாமக்கல்ல பேசினாரு, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு காலையில. அந்த நாமக்கல்ல பேசும்போது கூட 40 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன நடக்கல? நீ யார ஏமாத்துற? இது எதுவுமே நடக்கல, இது எல்லாமே இங்கதான் நடக்குது. நான் செத்து போனவங்க எல்லாரும் யாரு? ஒரு 2 மாநாட்டிலே செத்து போனவங்க யாரு? நீ தத்தேந்தியா அவங்கள ஒரு மண்ணா கூட மதிக்காம, ஒரு அஞ்சலி கூட செலுத்தாம, நாங்க போட்டு வெளுத்த பிறகு அஞ்சலி செலுத்தினியே, அந்த 5-6 பேர் ஞாபகம் இருக்கா? ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்ற. அப்ப ஏன் இந்த ஊருக்குள்ள வந்தோன்னு இதை சொல்றாருன்னா, இப்போ செந்தில் பாலாஜி கரூர் மட்டும் கோட்டை கிடையாது, இப்ப கோவை மண்டலம், அதாவது குறிப்பாக கொங்கு மண்டலம், அதுக்குள்ள அடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பிம்பத்தை உடைக்கணும், அந்த ஓட்டை பிரிக்கணும். இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு RSS நேரடியா தெரியும், அவர் ரவுடி பையனு, அவன் அப்படிதான் செய்வானு. ஆனா இவன் யோகிய மாதிரி வந்து செஞ்சான் பாருங்க, அதான் பெருசு. அடுத்து ஒரு வார்த்தை போட்டாப்ல, போலீஸ் எங்களுக்கு தந்த இடத்துல ரொம்ப கவனமா நீங்க அந்த காணொலிய 2-3 முறை கேட்டு பார்க்கணும். ஒரு வார்த்தையிலும் அரசியல் வன்மம், ரொம்ப கேடுகட்ட சில்லறத்தனம் இருக்கு. போலீஸ் கொடுத்த இடத்துல தானே நான் பேசினேன்.
நான் பேசுனது தவிர எந்த தவறும் செய்யலையே. நம்மளெல்லாம் பார்த்தா முழங்கணக்குல காதுல பூ சுத்தி திற மாதிரி இருக்கா, பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கா, முட்டாளுங்க மாதிரி இருக்கா? என்ன நினைச்சிட்டாப்ல மிஸ்டர் விஜய்? இந்த 41 பேர் செத்ததுக்கு முழுக்க முழுக்க விஜய் காரணம். கூட்டம் காட்டணும்ன்றக்காக இவரை லேட்டா கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு இடத்துல எல்லா வண்டியும் போட்டு விஜய் வண்டியும் போட்டாங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஆளுங்க வந்து சேரட்டும் அப்படின்னு ஒரு ஹைப்பை ஏத்துறானுங்களாம். அப்ப போலீஸ்கார போய் சண்டை போட்டிருக்காருங்க. எதுக்கு இங்க வண்டி போட்டிருக்கீங்க? சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுது, மக்களுக்கு தொந்தரவா இருக்கு. எத்தனை முறை அரசியல் பண்ணுவீங்க? தொண்டர்களை கரெக்ட் பண்ணுங்க, தொண்டர்களை சரி பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு புஷி ஆனதுக்கிட்ட சண்டை போறாரு போலீஸ். பாருங்க பாருங்க, நீங்க வந்து பாத்துட்டு நீங்க செய்யுங்க. நீங்க அரசியல் பண்றீங்க, இது நியாயமா? இது பப்ளிக் எவ்வளவு? நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க இப்படி பண்றீங்க, ஒவ்வொரு தடவை இதே பாவனங்களை கட்டுறீங்க. நீங்க இருங்க, உங்க தொண்டர்கள் இல்ல சார், உங்க தொண்டர்களை நீங்க சரி பண்ணி ஒண்ணு டிராபிக் பாத்தீங்கல்ல. ஏதோ புஷி ஆனந்துகிட்ட கேட்கல, புஷி ஆனந்துகிட்ட சொல்லல, இந்த தலைவர்களை பார்த்து சொல்லல. போலீஸ் கூட சண்டை போட்டது உங்களோட நாங்க தான் அதிகமா போட்டிருப்போம். போலீஸ் பயந்துருச்சு, போலீஸ் எதுவுமே சொல்லல. எப்படி சண்டைங்க போட்டிருக்கானுங்க? இங்க மயக்கம் போட்டு விழுந்த ஆட்கள் அப்புறம் பிடிச்சி தூக்கி மடியில வச்சு அவங்களுக்கு மூச்சு கொடுத்தது, அவங்களுக்கு தண்ணியை கொடுத்து அவங்களை காப்பாத்தி ஆம்புலன்ஸ் வந்தோன்னு ஏத்தி விட்டு எம்பிட்டு வேலை பார்த்தாங்க. எம்பிட்டு வீடியோ இருக்கு. என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ் கொடுத்த இடத்துலதான் நாங்க வந்தோம். ஒன்னதான் வெளியவே நிக்க வச்சுக்க சொன்னாங்களே. 7000 பேரை கூட்டிட்டு இருக்கிற மக்கள் மேல வந்து ஏறினா இதுதான் நடக்கும். அதுதான் நீங்க செஞ்சீங்க. இந்த மரணம் கூட திட்டமிட்டு உங்களுடைய அறிவற்ற தனத்தால் நடந்தது. அதை ஒத்துக்க உங்களுக்கு மனசு இல்ல. அந்த பழியை இன்னொருத்த மேல போட்டுட்டு ஓட்டா மாத்துறதுக்கு துடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மரணத்தை கூட ஓட்டா மாத்துற அளவுக்கு கேடுகட்ட அரசியல் நீங்க இன்னைக்கே செய்யறீங்கன்னா, ஒரு தேர்தலை சந்திக்காத கும்பல் இவ்வளவு கண்ணிங்கா இருந்தீங்கன்னா நீங்க ஆபத்தானவர்கள். RSS காரை எப்படி என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். அவன் அரசியலை நாங்க எதிர்கொள்ள தயாரா இருப்போம். ஆனா நீங்க கேடுகட்டவங்க. அரசியல்ல நீங்கள் அபாயகரமானவர்கள். இன்னொரு விஷயம் இருக்கு. திரும்ப திரும்ப நீங்க கொடுத்தடம்னு லோக்கல்ல இருக்கிற மக்கள், அங்க ஒரு ஆட்டோக்காரன பேசுறாரு, இந்த காய்கறிக்காரமா பேசுறாங்க. நீங்க வந்து உண்மையிலே போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, இவங்கள வறுத்து குத்துறாங்க. அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, இங்கெல்லாம் 2500 3000 பேர் கூட நிக்க முடியாதுங்க உழவர் சந்தையில. இங்கெல்லாம் வந்தா அடிபட்டு ரொம்ப செத்துருப்பாங்க. ஒரு ஆட்டோக்காரன சொல்றாரு, இந்த நதி மேல ஒரு பாலம் ஓடுதுங்க, அதுதாங்க அந்த இடம். இவன் இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னா எல்லாரும் அந்த பாலத்துல நிப்பாங்க. அந்த பாலத்துல தள்ளுமுள்ள ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நதிக்குள்ள விழுந்துருவான், அந்த ஆத்துக்குள்ள விழுந்துருவான். இப்ப ஆத்துக்குள்ள விழுந்துட்டான்னு வச்சுக்கோ, யாரு காப்பாத்துவா? அப்படியே அடிச்சுட்டு போகும். இன்னும் உயிர் பலி அதிகமா இருக்கும். அந்த ஊர்லயே பெரிய இடமே இந்த இடம் தான். அதனாலதான் போலீஸ் இந்த இடத்த ஒதுக்கி இருக்கு. அது அவங்க சம்மதிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஆட்டோக்காரனே உள்ளூர்காரனே அந்த இடத்த பத்தி அந்த ஹிஸ்டரி அந்த ஜியோகிராபிக்கல் சூழலை பத்தி சொன்ன பிறகு நமக்கே புரியுது. ஆனா இந்த கும்பல மீண்டும் மீண்டும் போலீஸ் கொடுத்த இடம், நீங்க தான் அது பண்ணீங்க, ஆட்சியாளர்கள் வேண்டும் என்று இந்த இடத்த கொடுத்தாங்க. நீ யோகியம் தானே? தனியா ஒரு கிரவுண்டு கேடு, எல்லாரையும் அங்க வர வை. உன்னை பார்க்கதான் எங்க வேணாலும் வருவாங்கள மக்கள், அங்க வர வை. அங்க கிரவுண்ட்ல நடுவுல ஒரு மேடை போடு, சுத்திலும் மக்களை நிக்க வை, பரப்புரை பிரச்சாரம் பண்ணு, கையாட்டு காலாட்டு, டான்ஸ் கூட ஆடிட்டு போ. முடிஞ்சிருக்கும்ல, யாருக்கும் தொந்தரவு இல்லாம முடிஞ்சிருக்கும்ல. இனிமேல் நீ போய் ரோட்ல எல்லாம் பேசாத. நீ ரோட்ல பேசினா தப்பா இருக்கு. கிரவுண்ட்ல போய் நின்னுக்க, அங்க 1,00,000 பேரை கூட தட்டிக்க, 1,00,000 பேருக்கு நடுவுல என்ன வேணும்னு செஞ்சுட்டு போ. இனி அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். இதுல பஞ்ச் என்ன தெரியுமா? சிஎம் சார், என்னவா சிஎம் சார், நீங்க பழி வாங்க நினைச்சா என்ன பழி வாங்குங்க, நான் ஆபீஸ்லயோ வீட்லயோ தான் இருப்பேன். நேத்து தந்தி டிவில வேற ஒரு இடத்துல இருக்கிறதால போட்டாங்க. அண்ணன் 2 நாள் மனசு அப்படியே நொறுங்கி போய் வலி தாங்க முடியாம அப்படியே தவிச்சு போய் வீட்டுல இருந்தார்ல. நேற்று சாயந்தரம் கிளம்பி ஒரு இடத்துக்கு கிளம்பி இருக்காரு. நம்ம அதை பேசினா நாகரிகமா இருக்காது. தந்தி டிவில போட்டிருக்காங்க, போய் பாருங்க ஃபுட்டேஜ. அங்க போய் சரியாயிட்டு வந்திருக்காரு நம்ம அண்ணத்தை. சரியா சொன்ன விஷயம், உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போகிறதுனால அதெல்லாம் பேசணும், நமக்கு அது பிரச்சனை இல்லை. சிஎம் சார், நான் வீட்டில தான் இருப்பேன், அலுவலகத்துல இருப்பேன், என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனா இவங்க மேல கை என்ன நாடகமா நடந்துகிட்டு இருக்கு? இல்ல ஷூட்டிங் எதுவும் நடக்குதா? அவங்க செத்து கடந்த அன்னைக்கு தப்பிச்சு ஓடினாள்டா. நீயே செத்து கடந்த அன்னைக்கு தப்பிச்சு ஓடினாள். ஒரு சின்ன வீடியோ கூட போடாம, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, மனசாட்சி இல்லாம, கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம தப்பிச்சு ஓடினவ நீ. இப்பயும் போலீஸ் கிட்ட என்ன கேட்டதா நீங்க சொல்லிட்டு இருக்காங்க உங்க ஆளுங்க? தலைவருக்கு பாதுகாப்பு வேணும். செத்துருவா போறீங்க, தலைவருக்கு பாதுகாப்பு வேணும்.
அதனால அவர் பாதுகாப்பு கொடுக்கணும் போலீஸ். நீ எதுக்கு அரசியலுக்கு வரணும்? எதுக்கு 3 பேர் சாகணும்? தமிழ்நாடு நல்லா இருக்கு, நாங்கெல்லாம் நல்லாவே இருக்கோம். இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையும் சரி பண்ணிக்குவோம். தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு தலைவலி தராதீங்க. உண்மையில தற்கூரிகளை கூட திருத்திடலாம், உங்க ஆட்களை திருத்தவே முடியாது. அதுல கிளப்பி விடுற வேலை. சிஎம் சார் என்ன பழி வாங்கணும். உன்னை எதுக்கு பழி வாங்கணும்? நீ யாரு? ஒரு சினிமா நடிகர். அதை தாண்டி உன்னை யாரு? 14 வயசுல அரசியலுக்கு வந்துட்டு ஜெயிலுக்குள்ள 22 வயசுல உள்ள போய் போலீஸ்காரங்க அடிச்சு கொலை பண்ண பார்த்து மிசா சட்டத்துல உள்ள இருந்து வெளியே வந்து 58 வருஷம் அரசியல் இருந்து, 58 வயசு வரைக்கும் இல்ல, 58 வருஷம் அரசியல் இருந்து முதலமைச்சரானவர் ஸ்டாலின். நீ யாரு? நீ யாரு? உன் உழைப்பு என்ன அரசியல்? உன் நோக்கம் என்ன அரசியல்? உன்னுடைய கொள்கை என்ன அரசியல்? உன் கோட்பாடு என்ன அரசியல்? உன் தொண்டர்களை நீ எப்படி அரசியல் படுத்தி வச்சிருக்க? ஒரு மண்ணும் கிடையாது. நீ சொல்ற சிஎம் சார் என்ன பழி வாங்க நினைச்சா உன்னை ஏன் பழி வாங்கணும்? உனக்கு அப்படி சீனே கிடையாதே. உங்களுக்கு அப்படி சீனே இல்ல மிஸ்டர் விஜய். நீங்க உன் நடிகை அப்படித்தான். நான் நடிகனை குறையா பேசலங்க, இந்த ஆளு கடுப்பேத்துறா, அதனாலதான். ஏன்னா கலைஞர்களை நான் எப்பவுமே குறையா பேச மாட்டேன். ஒரு கலைஞர் நாட்டுக்கானவனா இருந்தா அதனால பெரிய மாற்றம் வரும். இது மாதிரி தக்குரி பயல்கள் இருந்தா இது மாதிரி ஒரு சேதம் வரும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். NS கிருஷ்ணன் இருந்தாரு, நடிகவேல் MR ராதா இருந்தாரு, ஏன் MGR சிவாஜி கலைஞர் இருந்தாங்க. யாருமே மக்களுக்கான விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்களே தொழிய இப்படி தக்குரி கூட்டத்தை உருவாக்கல. உலகத்தவே ஆண்டவர் சார்லி சாப்ளின், அவர் நடிகர் தான். சோ நடிகர்கள் மேல எனக்கு கோவம் இல்ல, தற்கொலை நடிகை மேல எனக்கு கோவம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும் மக்கள். எனக்கு இது பயம் இல்ல. நான் ஒரு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துல இருக்கேன். என் சங்கத்துல நடிகர்கள் இருக்காங்க. நான் நடிகர்களையும் கலைஞர்களையும் மதிக்கிறேன். ஏன்னா அவங்க நாட்டுக்காக மக்களுக்காக போராடுறாங்க, பாடுபடுறாங்க, களத்துல நிக்கிறாங்க, நாடகம் போடுறாங்க, மாற்றத்திற்காக உழைக்கிறாங்க. சோத்துக்காக இப்படி அலைஞ்சது இல்ல. சிஎம் சார் என்ன பழி வாங்கன்னா பழி வாங்கிக்கங்க, எங்க மக்களை ஒண்ணும் செய்யாதீங்க. நீ உனக்கு அப்படி சீனே இல்ல மிஸ்டர். நீ தூண்டி விட்டுட்டு இருக்க. இந்த சின்ன சின்ன பசங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறவன், பால் போட்டி வச்சுட்டு இருக்கிறவன், கையெழுத்தே போட தெரியாதவன், படிக்காதவன், தற்குறிப்பு ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க. இவங்களெல்லாம் கிளப்பி விட்டு ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு இந்த இஷ்யூவை பெருசாக்கி இதன் மூலமா வாக்கு அறுவடை பண்ண முடியுமா நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சாரத்துல நீங்க காலியாயிருவீங்க. நாங்க கிரவுண்டுக்கு போனா ஒரே பிரச்சாரத்துல நீங்க காலியாயிருவீங்க. நீங்க குறைச்சி இடம் போட்டுட்டு இருக்கீங்க. எதிரிகள் அப்படி போடாதீங்க. ரொம்ப தெளிவா சொல்றோம். இந்த வீடியோ மக்களை ஏமாற்றுவதற்கு போற்ற நாடகம். மக்கள் நம்பல. நீங்க சமூக வலைத்தளத்துல பார்த்தா தெரியும். சிஎம் கிட்ட மிரட்டல் விட்டுட்டு, சிஎம் கிட்ட சவால் விட்டுட்டு என்ன பழிவாங்குங்க அப்படின்னு சொல்ற சீனு விஜய்க்கு இல்ல. தற்குறி பயல்கள்லாம் நாங்க லிஸ்ட்லயே சேர்க்கறதுல ஓரமா நிற்கணும்.